ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடமிருந்து ஆழ்பொருள் ரகசியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டார்னு பார்த்தோம். இப்போ ராமானுஜருக்கு மனசில் தோன்றதாம், இது நமக்கு மட்டும் கிடைத்தால் எப்படி? இங்கு எத்தனையோ ஜீவாத்மாக்கள் இந்த ரகசியத்திற்காக தெரிந்து கொள்ள வேணும், பகவானை அடைய வேணும், முக்தி அடைய வேணும்ன்ற ஆசையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இது போய் சேர வேணுமேன்னு நினைத்தாராம். அதற்காகவே சௌமிநாராயண பெருமாளையும் சேவிக்கிறார். இப்போ இது நடந்துட்டுருக்கச்ச அந்த இடத்துல நரசிம்ம உற்சவம் திருவிழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதனால ஆயிரக்கணக்கானோர் அங்கே வந்திருந்தார்களாம். இப்போ ராமானுஜருக்கு இந்த ஆழ்பொருள் ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லோருக்கும் நமக்கும் இந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் கிடைக்காதான்ற ஏக்கம் வருகிறது. தாமும் எப்படியாவது இந்த பிறவிக்கடலிலிருந்து மீண்டு பகவானை அடைய வேணும்ன்ற எண்ணம் தோன்றுகிறது. அப்படி ஆசைப்பட்டவர்களெல்லாம் ராமானுஜரோட திருவடிகளில் விழ அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் திருக்கோட்டியூர் நம்பியின் வாக்கையும் மீறி சொல்லிக் கொடுக்கிறார் ராமானுஜர். இப்போ இந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் இவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ராமானுஜர் தெரிந்து கொள்ளணும்னா அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, அவரே ஆதிசேஷனுடைய அவதாரம் இல்லையா? ஆனாலும் இத்தனை சிரமங்களையும் அவர் ஏன் எடுத்தார்? ஏன்னா இதெல்லாம் நமக்கு சுலபமாக கிடைக்க வேணும்ன்ற ஒரே எண்ணம்தான். ராமானுஜரிடம் ஏற்கனவே பெரிய பெருமாள் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார், தன்னையும் சேர்த்து அவனிடம் ஒப்படைத்து விட்டார். அப்படி எல்லாத்தையும் பெற்ற ராமானுஜருக்கு இனிமே பெறக்கூடியதுன்னு ஒன்றுமில்லை. ஆனாலும் ராமானுஜர் இவ்வளவு சிரமப்பட்டு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு வந்தார்னா நமக்கெல்லோருக்கும் அதையெல்லாம் சொல்லி கொடுக்க வேணும். நமக்கெல்லாம் இதை எளிதான பகவானை அடையும் மார்க்கத்தை சுலபமாக்கி தர வேணும்ன்ற ஒரே எண்ணத்தோடே இதை செய்தார். நமக்கு கிடைத்த பகவானுடைய திருவடி எல்லோருக்கும் கிடைக்க வேணும்ன்ற ஒரே இச்சைதான் ராமானுஜருக்கு. அதனால் தன்னை நாடி வந்தவர்களுக்கெல்லாம் அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார் ராமானுஜர். இப்போ இது திருக்கோட்டியூர் நம்பிகளோட காதுகளில் விழருது. அவருக்கு உடனே கோபம். எப்படி என் வார்த்தையை மீறி நீ இதையெல்லாம் இவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தா ஏன்னு ராமானுஜரை கடிந்து கொள்கிறார். அப்போது ராமானுஜர் சொல்கிறாராம், இந்த ரகசியங்களை எல்லாம் நான் இவர்களுக்கு சொன்னதால் என் ஒருவனுக்கு வேணா நரகம் கிடைக்கும், ஆனால் இத்தனை பேருக்கு பகவானோட சாநித்தியம் கிடைக்கும் இல்லையா? உங்களோட பேரை சொல்லிக்கொண்டு இவர்கள் எல்லோரும் பகவானுடைய திருவடி அடைவார்கள், அதுவல்லவா முக்கியம்னு சொன்னாராம். இப்போ ராமானுஜரோட பதிலை கேட்டு திருக்கோட்டியூர் நம்பிகள் ஆடி போய் விடுகிறார். என்ன கருணை அவருக்கு! காரே கருணை ராமானுஜர் இல்லையா அவர்? எந்த கருணையே பகவானிடம் இருக்கிறதுன்னு நம்ம எல்லாம் புராணங்களையும் வேதங்கள்லையும் படித்தோமோ அந்த கருணையோட மொத்த உருவமாகவே ராமானுஜர் நிற்க திருக்கோட்டியூர் நம்பிக்கு அவ்வளவு ஆனந்தமாகி அவரை ஆறு தழுவிக்கொள்கிறார். அவருக்கு எம்பெருமானாரே என்ற திருநாமத்தையும் இடுகிறார். அது மட்டுமல்ல, இந்த சித்தாந்தத்திற்கும் ராமானுஜ சித்தாந்தம்னே பெயரிடுகிறார் திருக்கோட்டியூர் நம்பி. இப்போ இந்த ராமானுஜ சித்தாந்தத்தை என்ன தேவைன்னா இதுக்கு ரெண்டே விஷயம்தான், பகவானை அடைய வேணும்ன்ற ஆசையும் ராமானுஜரோட திருவடிகள் மீது நீங்காத பக்தியும் விசுவாசமும் தான் இதற்கான ஒரே தகுதி. இதற்கு மேலே இந்த ராமானுஜ சித்தாந்தத்திற்கு வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. குலத்தாலோ பிறப்பாலோ எந்த பேதமும் இல்லை. யாருக்கெல்லாம் பகவானை அடைய வேணும், முக்தி அடைய வேணும்ன்ற இச்சை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ராமானுஜ சம்பந்தத்தில் மாறாத நம்பிக்கை இருக்கிறதோ அவருடைய திருவடிகளில் நம்பிக்கையும் பக்தியும் இருந்தால் மட்டுமே போரும். அதை தவிர இந்த ராமானுஜ சித்தாந்தத்திற்கு வேறு ஒரு தகுதியும் தேவையில்லை. இப்போ ராமானுஜர் ஒரு மாதம் உபவாசம் இருந்தார், உயிர் போகும் அளவுக்கு அத்தனை கஷ்டங்களையும் பட்டார்னா இதற்கெல்லாம் ரெண்டு விஷயங்கள் உண்டு. ஒன்று, பகவானை அடைய வேணும்ன்ற அந்த இச்சை எவ்வளவு முக்கியம், அவனை அறிய வேண்டும், அவனை அடைய வேணும்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அது ஒவ்வொரு ஜீவாத்மாக்குள்ளும் இருக்க வேணும்ன்றது ஒன்று. அது மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தால் அந்த பகவானை அடையும் மார்க்கத்தில் எத்தனையெல்லாம் விக்னங்கள் இருக்குமோ, எத்தனையெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமோ அதையெல்லாம் தாமே எடுத்துக்கொண்டு நமக்கு அந்த மார்க்கத்தை சுலபமாக்கி கொடுத்தார் ராமானுஜர்னு தான் சொல்ல வேணும். இப்போ எப்படி ராமாவதாரத்தில் ராமனுக்கும் சீதைக்கும் அந்த கானகத்தையும் அயோத்தியாக மாற்றி கொடுத்தார் இல்லையா? அதே ராமானுஜர் தான் நம்ம ராமனை அடையும் மார்க்கமும் சுலபமாக இருக்க வேணுன்றதற்காக அந்த மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் அவரே எடுத்துக்கொண்டாருன்னும் நமக்கு அந்த வழியை சுலபமாக்கி கொடுத்தாருன்னு தான் இதை பார்க்கணும். இப்போ அவர் மீது நம்பிக்கையும் பக்தியும் தவிர பகவானை அடைவதற்கு வேறொன்றும் தேவையில்லை. இப்படி கருணையே உருவான நம் ராமானுஜரோட திருவடிகளையும் அவருடைய திருநாமத்தையும் நாளும் சொல்லி நாமும் முய்வோம். இனி தொடர்ந்து அவர் செய்யவிருக்கும் லீலைகளையெல்லாம் காத்திருந்து சேவிக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி ராமானுஜர்